வணக்கம் வாசகர்களே. ஒரு நீண்ட இடைவெளிக்குப் பிறகு மீண்டும் இந்த கதை பயணம் தொடர்கிறது. இன்று நாம் கேட்கப் போவது ஜெயமோகன் எழுதிய அப்பாவும் மகனும் என்ற கதை. கேட்டு மகிழுங்கள். இந்த கதையை பற்றிய உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி. அம்மா என்று எளிதாகச் சொல்லிவிட்டான். மதியம் தாயும் மகனும் கொஞ்சுவதைக் கேட்டபோது திடீர் ஆச்சரியத்துடன், என்னது அம்மாங்குது என்றேன். பின்ன அப்பவே சொல்ல ஆரம்பிச்சாச்சே என் ராஜகுட்டி, சொல்லுங்க பார்க்கலாம். அம்மா. பயல் கண்கள் மகிழ்ச்சியால் மின்னின. மோவாயை சற்று ஏந்தி சிவந்த உதடுகளை கவனமாக பிதுக்கி ம்மா என்றான். அவளுக்கு ஒரே பரவசம். என் தங்க பிஸ்கெட்டே, குட்டி சக்கரையே என்று அவன் கன்னத்தைப் பற்றி முத்தத்தை பீத்து தன் உதடுகளில் ஒற்றிக்கொண்டாள். பயல் மேற்கொண்டு பாராட்டு பெறும் உத்தேசத்துடன் இடது கையை ஊன்றி வலது முழங்காலால் உந்தி தவழ்ந்து வந்தான். என் பாதங்களைப் பற்றி சிரமப்பட்டு ஏறினான். எச்சில் கம்பி போல மார்பில் வழிந்தது. கொழகொழவென்ற உதடுகளுக்குள் இரு வெண்பாசிப் பற்கள் தெரிய சிரித்தபடி ஓங்கிரி என்றான். அதற்கு தேவ பாஷையில் எண்ணற்ற அர்த்தங்கள் உண்டு. நேத்தைக்கு ராத்திரி மேலே ஏறி உலுக்கி எழுப்புறான். கண்ணை திறந்தா சிரிச்சுக்கிட்டே அம்மான்னு கூப்பிடுறான். கிளிக்குஞ்சு மாதிரி வாய வச்சுக்கிட்டு. எனக்கு அப்படியே புல்லரிச்சு போச்சு தெரியுமா? நிஜம்மா என்றாள். பயலை தூக்கிக் கொண்டேன். பொதபொதவென்ற தொடையும் தொப்பையும் என் மார்பில் அழுந்தின. எச்சில் சில்லென்று தோள் மீது வழிந்தது. அவன் கைகளை நீட்டி என் மீசையை பற்ற முயன்றான். ஓங்கிரி என்றான். எதுக்கு அப்பான்னு சொல்ல மாட்டேங்கிறான்? நீ ஆபீஸ் போயிடுற. பகல் முழுக்க நான் தானே இவனை கவனிச்சுக்கிறேன். அம்மாவத்தான் எல்லா குழந்தைகளும் முதல்ல கூப்பிடும். அதான் எப்படி? ஆயி வந்தா மட்டும் என்கிட்ட கரெக்டா வந்துடுறானே. அம்மாதான் முன்னறி தெய்வம். நீ சொல்லி கொடுத்துருப்ப. 4 தடவை சொல்லி காமிச்சா கூப்பிட்டு போறான். ஆ விடுடா ராஜா, அப்பாக்கு வலிக்குதுடா. மீச. அவள் சமையலறைக்குப் போய் குழாயை திருப்பினாள். காட்டுல கொண்டு விட்டாலும் அம்மான்னு தான் முதல்ல சொல்லும். பயல் வாழைக்குலை போல தலைகீழாகச் சரிந்து தொங்கி கைகளை நீட்டி ஊங்ரி ஊங்ரி என்று சினுங்கினான். தா 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 என்றான். கீழே விட்டேன். தரையில் ஈரத் துளிகள் உதிர்த்தன. அவற்றை தேய்த்தபடி கட்டிலுக்கு அடியில் சென்றான். கட்டில் மீது அமர்ந்தேன். குழாயை திறந்து விட்டுட்டு கழுவாதன்னு எத்தனை தடவை சொல்றது? இதுதான் எங்களுக்கு வழக்கம். நாங்க காவேரி தண்ணியில புழங்குறவங்க. கன்னியாகுமரி மாவட்டம்லாம் பாலவனம்ல. அதான் சின்ன வயசுலேயே தண்ணினாலே எங்களுக்கு பயம். டமார் என்று கட்டில் அதிர்ந்தது. ஆ என்று கீழே அழுகை தொடங்கியது. என்னாச்சு என்றாள் பதறியபடி. ஒண்ணுமில்ல, கட்டில்ல முட்டிக்கிட்டு இருக்கான். குனிந்து கீழே பார்த்தேன். பயல் குப்புறப்படுத்தபடி வீறிட்டு கொண்டிருந்தான். மார்பெல்லாம் கண்ணீர். சிவந்த அண்ணாக்கு தெரிந்தது. வாடா, வெளியே வந்துடு. பயல் எழ முயன்றான். கட்டில் முட்டியது. மீண்டும் கதறினான். அவனை இழுங்களேன், தலை வலிக்க போகுது. எந்திரிச்சா முட்டும்னு அவனுக்கு தெரியுதா பாப்பமே. மறுபடியும் கட்டில் தடால் என்றது. அழுகை வெறியுடன் ஒலித்தது. பிடியுங்க அவனை என்றபடி அவள் முந்தானையைச் செருகியபடி வந்தாள். தொடாத, அவனா வரானா பாப்போம். அழுகையின் வேகம் அதிகரித்தது. குனிந்து வாடா, அப்படியே வந்துரு என்றேன். என்னால தாங்க முடியல என்றபடி அவள் குனிந்தாள். தொடாதேன்னு சொன்னேன்ல. உங்க பரிசோதனையெல்லாம் குழந்தைகிட்ட வேணாம் என்றபடி நிமிர்ந்தாள். அவனே கத்துக்கணும். நாம எல்லாத்துக்கும் போயிட்டு இருக்க கூடாது. பெரிய தத்துவம் இத்துணுண்டு குழந்தைக்கு போய். அதற்குள் பயல் தவழ்ந்து வெளிவந்து விட்டான். வாய் ஒலி எழுப்பியபடியே இருந்தது.
அம்மாவை நோக்கி கை நீட்டினான். வாங்க என் செல்லமே, அழாதீங்க. அடடா, வானா வானா என்று தூக்கிக் கொண்டாள். விசும்பல், பெருமூச்சு ஆகியவை முடிந்த பிறகு என்னை புருவத்தை தூக்கி உதட்டை பிதுக்கியபடி பார்த்தான். இப்ப தெரியுதா ஏன் அம்மா பேர சொல்லுதுன்னு? அப்பான்னு சொல்லிக் கொடுத்தா சொல்லிட்டு போறான். எங்க சொல்லிக் கொடுங்க பார்க்கலாம். சவாலா? சாயந்தரத்துக்குள்ள சொல்ல வச்சா என்ன பண்ணுவ? 10 தோப்புக்கரணம் போதுமா? குடுடி என்றபடி அவனை வாங்கப் போனேன். பயல் சந்தேகத்துடன் திரும்பிக் கொண்டான். பிறகு மெல்ல கை நீட்டினான். தூக்கிக் கொண்டு ஹாலுக்கு போனேன். மேஜை மீது அமர வைத்தேன். மைப்புட்டியை எடுத்து தள்ளி வைத்தேன். அதற்குள் பேனாவை எடுத்துக்கொண்டான். பிடுங்கினேன். கை நீட்டியபடி உங்கிடி உங்கிடி என்றான். பேனாவை திரும்பத் தர வேண்டியதாயிற்று. அதை 2 கைகளாலும் பற்றி முழுக் முழுக்கென்று கடித்த பிறகு சப்பு கொட்டினான். அப்பா சொல்லு. அவன் காதில் அது விழவே இல்லை. சொல்லுடா கண்ணா, அப்பா. பயல் பேனாவை கீழே வீசிவிட்டு டைரியை எடுக்க முனைந்தான். அவனை தூக்கி மடிமீது வைத்தேன். நெற்றி மீது பரவியிருந்த மெல்லிய மயிர்கற்றைகளை ஒதுக்கினேன். 2 கைகளையும் நீட்டி என் லுங்கியின் மடியை பற்றி இழுத்தான். அவனுடைய 2 குட்டிக் கரங்களையும் சேர்த்து பிடித்துக் கொண்டேன். மணிக்கட்டின் சதை மடிப்பு மெத்தென அழுந்தியது. புஜங்களின் மடிப்பில் வியர்வை பளபளத்தது. சொல்லு கண்ணா, அப்பா சொல்லு. பயல் திரும்புவதில் குறியாக இருந்தான். அவனுக்கு கழுத்தே கிடையாது. தோள் மீது மண்டை அமர்ந்திருக்கும். பூ பூ பூ, இங்க பார், பூ பூ பூ. பயல் திராட்சை கண்களை உருட்டிச் சிரித்தான். எச்சில் கொட்டியது. கால்களை உதறினான். தொப்பை நெளிய வளைந்தான். என் இடது கையை மார்பில் வைத்தபடி சொன்னேன், அப்பா. பயல் சினுங்க ஆரம்பித்தான். கைகளை விடுவித்தேன். என் குரலில் மெலிதாக கோபம் பரவியது. அப்பா சொல்லு. பயல் அம்மா என்று கை நீட்டினான். அவள் நடையில் ஒரு கழிச்சி தாய்ந்து நின்றபடி என்ன முடிஞ்சாச்சா என்றாள். கன்னத்தில் விழுந்த மயிரை வாரி பின்னலில் செருகிக் கொண்டாள். நீ உன் வேலைய பார். தோப்புக்கரணம் காத்திருக்கு. உதச்சன்னா பார். என் கோபம் எனக்கே சற்று வியப்பாக இருந்தது. நீ உள்ளே போ முதல்ல என்றேன். ஏன் இங்க நின்னா என்னவா என்றபடி சிரிக்கும் கண்களுடன் ஒரு காலை ஊஞ்சல் போல ஆட்டினாள். என்னை மெதுவாக சமாதானப்படுத்திக் கொண்டேன். வாடா, உனக்கு அப்பா காக்கா காமிக்கிறேன். அவன் பால் சாப்பிட்ற நேரம். போறியா இல்லையா? மொட்டை மாடியில் இளவையில் ஓரமாக வேப்பமரம் கவிழ்ந்து நின்றிருந்ததன் நீல நிழல். கீழே வீட்டுக்காரர் மணல் கொண்டு வந்து கொட்டியிருந்தார். இரவு மழையில் அது நனைந்து குளிர்ந்து கிடந்தது. பயலை மணல் மீது விட்டேன். கால்களை வேகமாக உதைத்தான். 2 கைகளாலும் மணலை அள்ளி 2 பக்கமும் இறைத்தான். சரியாக மடங்காத பொதுங்கன் கையில் 1/2 டீஸ்பூன் மணல்தான் வந்தது. அப்பா சொல்லுடா என்றேன். பயல் மணலை இறைக்கும் உற்சாகத்தில் இருந்தான். வாய் திறந்த சிப்பி போல இருந்தது. எனக்கு ஒன்று தோன்றியது. அவன் கவனிக்கிறானோ இல்லையோ, அப்பா என்று அவனிடம் சொல்லியபடியே இருப்பது ஒரு சந்தர்ப்பத்தில் அவனை அறியாமலேயே அவன் மனதில் அச்சொல் பதிவாகிவிடும். மணலில் குழி பறித்தேன். பயல் ஊடே புகுந்து குழிக்குள் தன் 2 கைகளையும் போட்டான். அதற்குள் தலையும் உடலும் முழுக்க மண் பரவியிருந்தது. அவனை உட்கார வைத்து கால்களை மணலில் புதைய வைத்தேன். குனிந்து பார்த்தவன் பீதியுடன் என்னை நோக்கிப் பாய்ந்தான். மணலில் அவனை அமர வைத்து காலை பற்றி இழுத்தேன். கைகளை வீசியபடி சத்தம் போட்டுச் சிரித்தேன். ஊடே அப்பா என்ற சொல்லை அவனிடம் சொன்னபடியே இருந்தேன். பயல் ஒரு வேப்பங்காயை எடுத்து வாயில் போட்டான். மூக்கு அசைந்தது. கன்னங்கள் நெளிபட்டன. துப்பு. ஆய், கசப்பு. துப்புடா. தூ தூ துப்பு. பயலுக்கு துப்பத் தெரியவில்லை. வாய்க்குள் கையை விட்டு எடுத்து வெளியே போட்டேன். ஆய், தூ தூ, சீச்சி வானா என்றேன்.
உடனே அவனும் தூ சீச்சி என்றான். எனக்கு சற்று நம்பிக்கை ஏற்பட்டது. அப்பா என்றேன். உதடுகள் குவிந்தன. கண்களில் ஒரு புதுச் சொல் பிறக்கும் இம்சையும் எதிர்பார்ப்பும் தெரிந்தன. உடனே மனத்தை மாற்றிக்கொண்டு தூ மாலா என்றான். சலிப்புடன் மணலில் அவனை இறக்கிவிட்டேன். தவழ்ந்து போக முடியாமல் அவன் மணலை துழாவுவதை பார்த்தபடி எழுந்து நின்றேன். பயல் அமர்ந்து கொண்டு ஒரு வேப்பங்காயை எடுத்து தூ மானா என்று சொல்லிக் கொண்டான். வானம் தெளிவான கண்ணாடி போல இருந்தது. விரிந்த நிலப்பரப்பில் அசைவே அற்ற தொலைதூர மரங்களுக்குக் கீழே அசைவே இன்றி சில பசுமாடுகள் மேய்ந்தன. குளிரான காற்று வந்தது. பயல் உதடுகளை மூடியபடி மர்மமான முகபாவத்துடன் அமர்ந்திருந்தான். நான் அவன் முகத்தை பிடித்து வாய்காமி ஆ காமி என்றேன். இரு கைகளாலும் வாயை மூடிக்கொண்டான். வாயை திரடா மடையா என்று கைகளை விளக்கினேன். தலையை அசைத்தான். வாய்க்குள் கைவிட்டேன். எதுவும் தட்டுப்படவில்லை. அகட்டிப் பார்த்தேன். உள்ளே சாம்பல் நிறத்தில் ஏதோ மாவு போல இருந்தது. கரியா? துப்புடா கழுத, துப்பு, தூ. லுங்கியின் நுனியை விரலால் சுற்றி வாய்க்குள் விட்டு துடைத்து எடுத்தேன். சாணியா? இங்கே எப்படி சாணி வந்தது? ஏதாவது பறவை எச்சமா? கருமம்! அதை பலமுறை துடைத்தேன். பயல் தூ மாதா என்றான். அதை மட்டும் சொல்லு சனியனே, கையும் வாயும் சும்மா இருக்காவர் என்று வைத்தபடி படியிறங்கினேன். குற்ற உணர்வுடன் பேசாமல் அமர்ந்திருந்தான். டியூஷன் முடிஞ்சாச்சா? பயல் கை நீட்டியபடி அழ ஆரம்பித்தான். என்னத்தையோ எடுத்து வாயில போட்டுட்டான், என்னமோ எச்சம் போல. ஐயோ, நீங்க பார்த்துட்டா இருந்தீங்க? இல்ல, நான் தான் எடுத்து வாயில போட்டேன். கழுத வாயிங்க என்று அவனை ஒற்றை கையால் தூக்கி இழுத்துச் சென்றாள். குழாய் நீரை வாயில் கையால் அள்ளி விட்டு கழுவினாள். துப்பு என்றாள். சமர்த்தாக குனிந்து துப்பும் பயலை பார்த்தேன். அவன் மனத்தில் அந்த சொல் ஏறியிருக்குமோ? துடைத்துக் கொண்டிருக்கும்போது பயல் ஹச்சு என்றான். அவ்வளவுதான். ஈரமணல்லையா விளையாட விட்டீங்க? பொத்தியெல்லாம் வளர்க்கக்கூடாது. ஜலதோஷம் வந்தா தெரியும். உன் வாயை வச்சுட்டு சும்மா இரு முதல்ல. பயல் கையில் பிஸ்கட்டுடன் தவிழ்ந்து வந்தான். அப்பா சொல்லு என்றேன். பயல் இருக்கட்டும், நமக்குள் என்ன என்பது போல சிரித்துவிட்டு பிஸ்கட்டை தின்ன ஆரம்பித்தான். அவள் எட்டி பார்த்து தோப்பு கரணத்தை எப்ப வச்சுக்கலாம் என்றாள். அவளை புறக்கணித்து அப்பா சொல்லு என்றேன். பயல் தூ மானா என்றான் பிஸ்கட்டை மென்றபடி. பிஸ்கட்டை பிடுங்கிவிட்டு அப்பா என்றேன். பயல் கை நீட்டியபடி வீறிட்டு கால்களை உதைக்க ஆரம்பித்தான். அப்பான்னு சொல்லு. என் குரல் அதிர்ந்தது. என்னங்க இது, விளையாட்டுக்கு ஏதோ சொன்னா? அப்பான்னு சொல்லுடா. விடுங்க, தள்ளிப்போ என்று கத்தினேன். சொல்லுடா, அப்பா அப்பா. பயல் கால்களை உதைத்தபடி வீறிட்டு அழுதான். உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? பயலை முரட்டுத்தனமாக குலுக்கியபடி அப்பா அப்பா என்றேன். அவள் ஓடி வந்து பயலை அள்ளி அணைத்துக் கொண்டாள். அழுகை வெறியில் அவன் திமிரினான். ஒரு கணம் பேசாமல் அமர்ந்திருந்தேன். எழுந்து சட்டையை போட்டுக்கொண்டு வெளியேறினேன். பஜாருக்குப் போய் ஒரு டீ சாப்பிட்டேன். நூலகம் சென்று இதழ்களை புரட்டினேன். இது என்ன அசட்டுத்தனம் என்று தோன்றியது. மனத்தின் ஒரு மூளை மட்டும் ஏதோ புகைந்து கொண்டிருந்தது. மாலையில் வீடு திரும்பியபோது மனம் அடங்கிவிட்டிருந்தது. வீட்டுக்குள் சத்தம் இல்லை. ஹாலில் விளக்கு மட்டும் எரிந்தது. செருப்பை கழட்டும் ஒலி கேட்டு ஓடி வந்தாள். எங்க போயிட்டீங்க? எங்கெல்லாம் தேடுறது? ஏன், என்னாச்சு? குட்டிக்கு உடம்பு சரியில்லை. 2 தடவை வாந்தி எடுத்தான். உடம்பு நல்லா கொதிக்குது. என் மனம் பகீரிட்டது. உள்ளே ஓடிப்போய் பார்த்தேன். கட்டிலில் கண்மூடி படுத்திருந்தான். சின்னஞ்சிறு முஷ்டிக்குள் ஒரு தீப்பெட்டி இருந்தது. முகம் கன்றிப் போயிருந்தது.
தொட்டு பார்த்தேன். சூடாக இருந்தது. சிரப் கொடுக்க வேண்டியதுதானே? அப்பவே கொடுத்தேன். அதையும் வாந்தி எடுத்துட்டான். உபேந்திரா டாக்டர் வேற இன்னைக்கு இருக்க மாட்டார். அந்த எச்சத்தை முழுங்கி வச்சிருப்பானோ? யாராவது ஈர மணல்ல குழந்தைய விளையாட விடுவாங்களா? சரி சரி, சொல்லி காட்டாத. பயலின் உடல் அசைந்தது. கண்களை திறக்காமலேயே என்றான். குபுக்கென்று வாந்தி எடுத்தான். செரிக்காத பாலும் பிஸ்கட்டும். வெளியே இருந்து எதிர்மிட்டு லட்சுமி ஓடி வந்தாள். அக்கா, உபேந்திரா டாக்டர் போறார், கூப்பிட அவரை நிக்க சொல்லு என்றபடி வெளியே ஓடினேன். கையில் பையுடன் டாக்டரும் மனைவியும் சென்று கொண்டிருந்தனர். நான் மூச்சிறைத்தேன். டாக்டர், ஒரு நிமிஷம் ப்ளீஸ் என்றேன். என்ன ஆச்சு குட்டி பொறுக்கி, எதை முழுங்கினா என்றார் டாக்டர். அவர் மனைவி அலுப்பு தெரியும் முகத்துடன் பையை வாங்கிக் கொண்டாள். வாந்தி எடுக்கிறான் டாக்டர். அப்படின்னா ரொம்ப நல்லது, வேலையே இல்லை. காய்ச்சலும் அடிக்குது. சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப ரொம்ப நல்லது. தொளதொளப்பான கால் சட்டை அலைபாய டாக்டர் மெதுவாக வந்தார். உருளைக்கிழங்கு பொடிமாசா பண்ணீங்க? வாசனை கப்புன்னு இருக்கே. அது யாரது பெண்குட்டி? உசிலம்பட்டி பெண்குட்டி முத்துப்பேச்சி. அது லட்சுமி, பக்கத்து வீட்டு பெண். யாரு, ராமகிருஷ்ண மகளா? ஆமா. வாங்க டாக்டர். என்ன படிக்கிற? டாக்டர், இந்த பக்கமா வாங்க என்றேன். வந்தா போச்சு. அவள் உள்ளிருந்து வந்தாள். கண்ணீருடன், மத்தியானம் கூட நன்னா விளையாடிட்டு இருந்தான் டாக்டர் என்றாள். இப்ப கூட விளையாடுறான், போக்கிரி ராஜா, டூக்கிரி ராஜா என்றபடி படுக்கையை அணுகி பயலை தொட்டு பார்த்தார். வயிற்றை அமுக்கினார். வாயை திறந்து நாக்கை பார்த்தார். பேப்பர் பார்த்தீங்களா? பிலடெல்பியால ஒரு ஓனாய மனுஷன் கடிச்சு கொண்டு இருக்கான். காலம் மாறிப்போச்சு, கதையும் மாறிப்போச்சு. ஓஹோஹோ தரண்ணானா ஓகோகோ. வாயை குனிந்து முகர்ந்து விட்டு, ஒண்ணுமே இல்ல, சரியா போயிடும் என்றார். காய்ச்சல் இப்படி அடிக்குதே. B125 டொட்டடாங் என்றபடி டாக்டர் காலண்டர் தாளை பித்து எழுதினார். எப்பாடி என்று எழுந்தார். காஃபி கீஃபி கிடையாதா? சரி, இன்னொரு முறை வரேன். அவர் பின்னால் சென்றபடி, ஃபீஸ் என்றேன். அடுத்த முறை எதையாவது பெருசா முழுங்குறப்ப வாங்கினா போச்சு. 25 rupees ஃபார் முழுங்கல், அதுதான் என் ரேட். டாக்டரை பார்த்ததும் அவர் மனைவி கொங்கணி மொழியில் திட்ட ஆரம்பித்தாள். டாக்டர் கை கடிகாரத்தை காட்டி பணிவாக பதில் கூறினார். நான் மாத்திரை வாங்கப் போனேன். பாலில் மாத்திரையை கரைத்து புகட்டியதும் பயல் முகத்தைச் சுளித்தபடி துட்டு மாஞா என்றான். படு படு என்று மெல்ல தட்டினாள். அப்படியே விழுந்து தூங்க ஆரம்பித்தான். கேட்க ஆசைப்படுகிறேன் எனும் அரசியல் மேடை பாணியில் சுட்டு விரலை தூக்கியிருந்தான். நான் களைப்புடன் கூடை நாட்காலியில் அமர்ந்தேன். டீ போடவா? வேணாம். எங்க போனீங்க? லைப்ரரிக்கு. இப்படி என்ன கோபம்? என்னால் பதில் பேச முடியவில்லை. தானா கனியணும், தடியால அடிக்கக்கூடாது. நீ கொஞ்சம் பேசாம இரு. இரவு மௌனமாக கனத்தபடியே வந்தது. 2 முறை தொட்டு பார்த்தேன். காய்ச்சல் இறங்கவில்லை. சாப்பிடுறீங்களா? வேணாம். சாப்பிடாம இருந்தா என்ன அர்த்தம்? தொந்தரவு பண்ணாம போறியா இல்லையா? இப்ப நான் என்ன பண்ணேன்னு இப்படி கத்துறீங்க? எல்லாம் உன்னாலதான். வாயை நீட்டாத. எழுந்து போய் கட்டிலில் படுத்துக்கொண்டேன். கடிகாரம் மட்டும் ஒலித்துக் கொண்டிருந்தது. அவள் விளக்கை அணைத்துவிட்டு வந்தாள். பக்கத்தில் படுத்தாள். வெங்காய வாசனை வந்தது. கோபமா? நான் தலையை திருப்பவில்லை. சரி, எல்லாம் என் தப்புதான். நான் தளர்ந்தேன். காய்ச்சல் இறங்கவே இல்லையே என்றேன். சரியா போய்டும் டாக்டர் சொன்னாரே. நான் ரொம்ப முரட்டுத்தனமா குழந்தைய போட்டு உலுக்கிட்டேன்ல? அதெல்லாம் இல்ல. எங்க அப்பாவுக்கும் எனக்கும் சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் கூட ராசி இல்லை. அம்மாவுக்குத்தான் நான் செல்லப்பில்லை.
சின்ன குழந்தையா இருக்கிறப்பவே அப்பா செத்து போகணும்னு வேண்டிக்குவேன். அவள் தன் கைகளை என் மீது போட்டாள். நம்ம குழந்தை அப்படிலாம் ஆகாது. அவனுக்கு நீங்கன்னா உயிர். நிஜமாவா? உங்களுக்கு தெரியாது. உங்களை பார்த்தா அவன் துடிக்கிற துடிப்பு இருக்கே. சோடாக்காரர் வீட்டு மாமி கூட கேட்டாங்க, என்ன அப்பாவும் பிள்ளை அப்படி ஒரேடியா இழையறாங்கன்னு. நான் பெருமூச்சு விட்டேன். குழந்தைகிட்ட எல்லாரும் அம்மாவை பத்தி தான் பேசுறாங்க. அதான் முதல்லையே வாயில வந்துடுது. இல்ல, அம்மாதான் தொடக்கம். ஆண்டவனோட விதி அது. மனுஷங்க அதை மாத்த ஆசைப்படக்கூடாது. அவன் பேசுறப்ப பேசட்டும். அது செடியில பூ மலர்ற மாதிரி. எதுக்கு இப்ப உங்க அப்பா ஞாபகம்? ஒண்ணுமில்ல. நான் அவர் இருக்கிற வரைக்கும் ஒரு வார்த்தை கூட அன்பா பேசினதில்ல. அவர் கூட தான் பேசினதில்ல. இருந்தாலும் நான் அவரோட ரத்தம் தானே. அது ஏன் அவருக்கு தெரியல? அதுதான் எனக்கு புரியல. எப்படி அந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு வந்தது? அப்படின்னா ரத்த உறவுன்னு எதுவும் இல்லையா? சரி விடுங்க. இப்ப அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? நான் அதை யோசிக்காத நாள் இல்லை. அவர் இறந்தபோது கூட நான் அழல. அந்த வெறுப்பு எங்கே இருந்து வந்தது? தூங்குங்க பேசாம. தூக்கம் வரல. பசிக்குதா? சாப்பிடுறீங்களா? சரி. எழுந்து விளக்கை போட்டேன். இருவரும் சமையலறைக்கு போய் சாப்பிட்டோம். நீ படுத்துக்க, நாளைக்கு ஆபீஸ் இருக்குல்ல. நீங்களும் விடுங்க, வீணா உடம்ப அழட்டிக்க வேணாம். கொஞ்ச நேரம் ஏதாவது படிக்கிறேன், மனம் அடங்கும். நீ தூங்கு. விளக்கை அணைத்துவிட்டு மேஜை விளக்கை போட்டேன். படுத்ததும் அவள் தூங்க ஆரம்பித்து விட்டாள். கடிகாரமும் நானும் மட்டும் விழித்திருந்தோம். என் நிழல் எதிர்ச்சுவரில் அசையாமல் அமர்ந்திருந்தது. பயலை தொட்டு பார்த்தேன். சூடு தணியவில்லை. கையில் அகப்பட்ட புத்தகத்தை எடுத்தேன். முறைப்பெண், அசோகமித்திரன் கதைகள். சற்று மனம் இலகுவாயிற்று. லான்சர் பாரக் கதை ஒன்றை படிக்க ஆரம்பித்தேன். பிரகாசமான அந்த உலகம் என் பதற்றங்களை எப்போதும் தணிய வைத்துவிடும். அசோகமித்திரனுக்குத்தான் அவர் அப்பாவிடம் எத்தனை அருமையான உறவு இருந்திருக்கிறது. தூக்கம் வந்தது. எழுந்து சோம்பல் முறித்தேன். லுங்கியை சரிவர உடுத்திய பிறகு குழந்தையை பார்த்தேன். ஓட்டப்பந்தய போஸில் படுத்திருந்தான். தொட்டு பார்த்தேன். குளிர்ந்திருந்தது. நெற்றி ஈரமாக இருந்தது. ஜட்டியின் இறுக்கம் வயிற்றை அழுத்தும் என்று பட்டது. மல்லாக்க போட்டு அதை கழட்டினேன். தற்செயலாக அவன் உதடுகளை கவனித்தேன். பிரக்ஞை ஒரு கணம் நின்றது. பின்பு ஓடியது. ஓசையின்றி பயல் அப்பா என்று சொன்னான். அவன் உதடுகளையே பார்த்தேன். பிரமையா? இல்லை, நான் பார்த்தது உண்மைதான். அந்த சின்னஞ்சிறு குபிள் உதடுகளையே பார்த்தபடி அமர்ந்திருந்தேன். எவ்வளவு நேரம் சொற்களே இன்றி என் மனம் மன்றாடியபடி இருந்தது. வெண்ணிறச் சுவர்கள் அப்படியே கவனித்தபடி என்னை சூழ்ந்திருந்தன. பயல் ஒருக்களித்தான், முனகினான். எச்சிலின் வீச்சம் எழுந்தது. புன்னகை புரிந்தான். உதடுகள் விரிய அப்பா என்று சொன்னான். சுவர்கள் நெளிந்து விலகி அறை மொட்டை மாடி போல நாட்புறமும் வானமாக திறந்து கொண்டது போலிருந்தது. முழந்தாளிட்டு கட்டில் விளிம்பில் முகம் வைத்து அமர்ந்தேன். என் கண்களிலிருந்து மௌனமாக கண்ணீர் உதிர்ந்தது. அப்பா என்று சொல்லிக் கொண்டேன்.